குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் கரிமா என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்க்க போறோம். கரிமா அப்படின்னா விண்ணின் தன்மை அப்படின்னு அர்த்தம். பாடல் 680 காலத்தை வென்றவர் ஆகின்ற மின் ஒளி ஆவது கண்டபின் பாகின்ற போவில் பரப்பு அவை காணலாம் மேகின்ற காலம் வெளியுற நின்றது போகின்ற காலங்கள் போவதும் இல்லையே. பாகின்ற அப்படின்னா பரவுகின்ற, விரிகின்ற அப்படின்னு சொல்லலாம். மேகின்ற அப்படின்னா மேவுகின்ற, பொருந்துகின்ற அப்படின்னு சொல்லலாம். போகின்ற காலங்கள் அப்படின்னா கழிகின்ற காலங்கள் அப்படின்னு அர்த்தம். அத்தகைய மின் ஒளியை கண்ட பின்பு விரிந்த 1000 இதழ் தாமரையில் உலக பொருளின் விரிவையெல்லாம் காணலாம். அப்போது பொருந்துகின்ற கால தத்துவம் புறம்பாக நின்றது. கழிகின்ற காலங்கள் அதனால் கழியாது. பாடல் 681 மின்னொளி கண்டார் இயல்பு. போவதொன்று இல்லை வருவதுதான் இல்லை, சாவது ஒன்று இல்லை தழைப்பதுதான் இல்லை, தாமதம் இல்லை தமர் அகத்து இன்னொளி ஆவதும் இல்லை அறிந்து கொள்வார்க்கே. தழைப்பது அப்படின்னா பிறப்பது, தாமதம் இல்லை அப்படின்னா தாமதம், ராஷதம், சாத்வீகம் ஆகிய இயல்புகள் இவை இல்லை அப்படின்னு அர்த்தம். மின்னொளியை கண்ட பின்பு பிற இடத்துக்கு போக வேண்டியது இல்லை, செல்வது இல்லாததால் வருவதும் இல்லை, இறப்பது ஒன்று இல்லை இறப்பு இல்லாததால் பிறப்பதும் இல்லை, தாமதம் முதலிய 3 குணங்கள் இல்லை. உண்மை உணர்வதற்கு பிரம்மரந்திரத்தின் உள்தொலையான சுழுமுனையில் விளங்கும் பலவகைப்பட்ட ஒளிகளும் இல்லை ஆகும். பாடல் 682 பராசக்தி உள்ளிருப்பதால் பயன். அறிந்த பராசக்தி உள்ளே அமரில் பறிந்தது பூதப்படை அவை எல்லாம் குவிந்தவை ஓராண்டு கூட இருக்கில் விரிந்த பரகாயம் மேவலும் ஆமே. அமரில் அப்படின்னா இருந்தால், பறிந்தது அப்படின்னா நீங்கிவிடும், பரகாய மேவலும் ஆமே அப்படின்னா அயல் உடல் புகுதல் செய்ய முடியும், அதாவது கூடு விட்டு கூடு பாய்தல் அப்படின்னு சொல்வாங்க. அத்தகைய பராசக்தியுடன் ஆன்மாவானது பொருந்தி இருந்தால் தத்துவ கூட்டங்களை அமைக்கும் பூத கூட்டங்கள் எல்லாம் நீங்கிவிடும். உள்ளம் குவிந்து பராசக்தியுடன் ஓராண்டு இருந்தால் பரந்த அயல் உடல் புகுதல் யோகியர்களுக்கு வாய்க்கும். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் பிராகாமியம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடலும் அதற்கான விளக்கமும் பற்றின வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.